பிக் பாஸ் டைட்டில் வினரான நடிகை திவ்யா கணேஷ் தன்னுடைய பிஆர் டீமுக்கு 30 முதல் 40 லட்சம் வரை செலவு செய்ததாக பரவி வந்த வதந்திக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் 9வது சீசனில் திவ்யா கணேஷ் டைட்டில் வினராக அறிவிக்கப்பட்டார். இதன் மூலம் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் கூடுதலாக ஒரு பரிசும் வழங்கப்பட்டது. இந்த சீசனில் சபரி 2வது இடத்தை பிடித்தார். அதே சமயம் கானா வினோத் டைட்டில் வினராக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். ஆரம்பத்தில் திவ்யா கணேஷின் சில செயல்களுக்கு எதிர்ப்புகள் எழுந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல மக்களின் ஆதரவு அவருக்கு அதிகரித்தது. பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்தபோது வெளியே தனக்காக பிஆர் டீம் மூலம் பல லட்சம் ரூபாய் செலவில் ப்ரொமோஷன் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனால்தான் அவருக்கு கிடைத்த ஆதரவு முழுக்க பிஆர் மூலமே என்றும் 30 முதல் 40 லட்சம் வரை செலவு செய்ததாகவும் பேசப்பட்டது. இந்த வதந்திகளுக்கு சமீபத்திய பேட்டியில் திவ்யா கணேஷ் தெளிவான பதிலை அளித்துள்ளார். பிஆர் இருந்தது உண்மைதான், ஆனால் ஒவ்வொரு மக்களிடமும் போய் மொபைலை பிடுங்கி ஓட்டு போட்டார்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் 30 முதல் 40 லட்சம் என பேசப்படும் தொகைதான் நான் வாழ்க்கையில் சம்பாதித்த மிகப்பெரிய பணம். இன்னும் வாடகை வீட்டில்தான் இருக்கிறேன், கார் லோனும் கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார். அத்துடன் பிக் பாஸ் வீட்டிற்குள் செல்லும் முன்பு தனக்கு வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாக கூறி பரவி வந்த அனைத்து வதந்திகளுக்கும் திவ்யா கணேஷ் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.